அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார டைம்ல வந்துட்டு, ஏதோ ஒரு விஷயத்த இப்ப திமுக பத்தியோ, அதிமுக பத்தியோ ஏதோ ஒரு விமர்சனத்த மத்த கட்சிகள் வச்சு தான் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்த மேற்கொள்ளுவாங்க. இது ரொம்ப யூசுவலான விஷயம். இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்க விஷயம். இப்போ ஒண்ணும் இல்ல. அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனாலாம் வந்துருச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த பாஜகவோட கூட்டணி வைக்க போறாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன் நடக்கும்போது, அதிமுக ஆட்சியில எடப்பாடி அவர்கள் முதல்வரா இருக்கும்போதே, அவர பத்தி பல மீம்ஸ் போடுவாங்க. பயங்கரமாக போட்டு ட்ரால் பண்ணுவாங்க. அவரை மாதிரி கோபிசுவாரெலாம் நடிச்சு காட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கவே மாட்டாங்க. ஏன் இப்போ கூட எடுத்துக்கங்களேன், அதிமுக பாஜக கூட்டணி போது அடிமை அதிமுக அடிமை ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசுவாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் கூட வந்து இவ்வளவு மோசமாக மேலே போய் ஏறி அடித்து தாக்குற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்சியை தான் நம்ம பார்த்தோம். ஒரு தேர்தல் நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வைரல் ஆகுது, நியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க திமுகவை பற்றி கடுமையான கொள்கை ரீதியாக ஏதோ விமர்சனம் வச்சுருக்கிறாங்க, அதுக்காக அவங்க மேடை ஏறி போய் அடித்தாங்க அப்படின்னா கூட ஒரு பாருங்க, கொள்கையை பற்றி தவறாக பேசுகிற அடிப்படை தத்துவம் கூட தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உண்மை இல்லை அப்படின்னா உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேர்மனாக, அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் அந்த ஏரியாவில் நான் தான் ராஜா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தூண்டி விடுற மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னை பற்றி என் ஊரில் வந்து நீ பேசிட்டு உயிரோட நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா, கரூர் சம்பவத்தில் நிறைய பார்வைகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய்கள் லேட்டாக வந்தார், அதனால தான் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ வந்துட்டு சதிகாரர்கள் வந்து உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அங்கேயுமே பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் செருப்பு வந்ததா ஒரு இதை வந்து தாவேக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி மேடைகளில் மேடை ஏறி ஒருத்தரை தாக்குற அளவுக்கு திமுக துணியும் போது, இதே மாதிரி கரூர் சம்பவம் அங்கே நடந்துட்டு இருக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் செருப்பு வந்து விழுகுது. அதாவது